வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸா டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இப்போ மார்க்கெட்டில் மினி சைஸில் நோடு ப்ளஸ்ஸு டிரான்ஸ்மீட்டரோட வர மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக உள்ள ஒரு 10 dBm டிரான்ஸ்மீட்டர் தான் இதே சின்ன சைஸில் சுருக்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு 100 dB RF அவுட்புட் வந்து 2 போர்ட்லேயும் வார மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியே வந்து இது சின்ன சைஸுங்கனால கஸ்டமர் எண்டில் எங்கேயாவது நம்ம சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கனுக்குள்ளே உள்ளதுக்கு நோடாகவும் தூரத்துக்கு ஆப்டிக்கலாகவும் கொண்டு போய்க்கலாம். இதோட கான்செப்ட் எல்லாமே நல்லதாக இருக்குது. இதோட அவுட்புட்டு இது வந்து இப்போ நம்ம லைவாக செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 6 வோல்ட்டு டிசியில் வந்து வேலை செய்யும். அதுக்கு வந்து அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. 6 வோல்ட்டு 1.5 ஆம்பியர் வந்து அடாப்டர் வந்து இதோட வருது. அதுக்கடுத்து ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு 8 to 40 வோல்ட்டு டிசிலையும் வேலை செய்யும். அதாவது டிசி இன்ஜெக்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா அதிலேருந்து ரிவர்ஸ் பவர்லேயும் கொடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8 to 40 வோல்ட்டு டிசிங்கனால கட்டாயம் பிஓசிலையும் வேலை செய்யும். அது நம்ம வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னே பவர் கொடுத்து இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இது டிரான்ஸ்மீட்ரு சிக்னல், அதாவது இதில் வந்து 2 வேவ்லென்த் வந்து வருது. இது வந்து 1310, இதே மாடலில் 1550 வருது. அது வந்து நம்ம வாங்குகிற இடத்துல கிடைக்கல. அடுத்து வரும்போது அதையும் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போதைக்கு 1310 அப்படிங்கிறனால நம்ம பவர் கொடுத்தாலே ஆப்டிக்கல் அவுட்புட் வந்து வரும். எவ்வளோ டிபிஎம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 10 dBm வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஆப்டிக்கல் எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட 11 dBm வந்து பவர் வந்து வருது. 10 dBmங்கிறதுல கூட ஒரு dBm வருது. நல்ல விஷயந்தான். ஏன்னா ஃப்யூச்சரில் ஆப்டிக்கல் பவர் இறங்கினாலும் ஒன்றும் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு வந்து இருக்காது. சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். ஏன்னா இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட்டு கரெக்டாக இப்போ 100 dBm சொல்லியிருக்காங்க. 100 dB வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இது வந்து டிசிஎலோட இன்புட் சிக்னலு -6 கிட்ட வருது. வார இன்புட்டே வேரியேஷனாகவே வருதுனால இங்கேயும் வேரியேஷன் தருது. இந்த -6 அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதில் RF அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரையே செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அவுட் 2ல் பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட -6க்கே வந்து 90 dBm வந்து வருது. இப்போ 0லாம் கொடுத்தோம்னா கட்டாயம் 100 dB வந்து வரும். அதுக்கடுத்து பாட்டமில் வந்து 2 கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த அவுட்புட் 2 அவுட்புட்டோட கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுது, நோடோட கெயின் கண்ட்ரோலு. இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிட், இந்த 10 dBm அவுட்டில் ஒரு RF வரும்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ண டிரான்ஸ்மிட்டர் கெயின் கண்ட்ரோல் வந்து 1. இப்போ நோடு கெயின் கண்ட்ரோலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் கூடுதான்னு. இது ஏற்கனவே ஃபுல்லாக தான் இருக்குது, வேணால் குறைக்க வேணால் செய்யலாம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ -6ல் 90 dBmங்கிறது வந்து கட்டாயம் 0 -2க்கு வந்து 100 வரும். அதை வந்து நமக்கு இந்த கண்ட்ரோல் ரூமில் வர EDF சிக்னல் வந்து -6 தான் வருது. அதனால் அதை இங்கே செக் பண்ண முடியலை. அதை இன்னொரு கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ணி ஃபுல் ரிவ்யூ வீடியோ, அதாவது இதை வந்து ஃபீல்டில் போட்டு எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத வீடியோவில் போடுதேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு பேசிக்கான அன்பாக்சிங் வீடியோ தான். அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்த வீடியோவை பார்த்துட்டு வாங்குறது வந்து நல்லது. ஓகே, ரெண்டுமே சேம் அவுட்புட் வந்து வருது. இப்போ வந்து U30 பார்த்தோம். இன்னும் S40 ஃபஸ்ட் பாயிண்ட்லாம் லேசாக பார்த்துருவோம். மெயினாக இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் எண்டில் எங்கேயாவது இப்போ சிக்னல் வந்து தட்டுப்பாடு, லாஸ்ட்டாக ஒரு நோடு பவர் தான் இருக்குது, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் 10 dBm கொண்டு போகணும், இன்னொரு 8 நோடு ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த நோடு பவர் தூக்கி இதில் கொடுத்துட்டு இதிலேருந்து 10 dBm எடுத்துக்கொண்டு நேராக அடுத்து ஒரு 8 நோடு ஆன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கிடந்த நோடுக்கு இந்த RF அவுட்புட் வச்சு அங்கனுக்குள்ள உள்ள RF வந்து ஓட்டி விட்டுக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ்.
ஓகே, இப்போ S40 87 35 வந்து இருக்குது. சரி, இப்போ இதில் வர அவுட்புட் வந்து நோட் பண்ணி வச்சாச்சு. இது எதுவும் எம்இஆர் லாஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சேம் அதே ஆப்டிக்கல் பவர் அப்படியே எடுத்து டைரெக்டாக நம்ம ஒரு FTDHல கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். அதே R2 வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படியே எதுக்கு ஒரு FTDHல கொடுத்து அப்போ தான் நமக்கு டைரெக்டாக எவ்வளோ வருது, இதுக்குள்ளே போய் கன்வெர்ட் பண்ணி வரும்போது எம்இஆர் லாஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதுவுமே ரெகுலர் டைப் தான் எடுத்திருக்கோம், ஏன்னா இது ரெகுலர் டைப்புங்கிறதுனால. ஓகே, இப்போ U30 வந்து FTDHல ஓப்பன் ஃபைபரில் எவ்வளோ வருது அப்படின்னா 57.59 வரை வருது. 37.2 வருது. அடுத்து S40 59 37.9. கிட்டத்தட்ட இதில் ஒரு 1.2 எம்இஆர் லாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 2.4 எம்இஆர் வரை லாஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ் பாயிண்டில் வந்து லாஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். எம்இஆர் லாஸ் வந்து கிட்டத்தட்ட S40 வர எம்இஆர் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். என்னை பொறுத்தவரை இதோட யூசேஜ் வந்து நீங்கள் தேவைப்படுத இடத்துல தேவைப்படுத ஆப்ரேட்டர் வேணால் வாங்கி பயன்படுத்தலாம். அதோட ரேட் வந்து 2200 ஒரு 10 dBm டிரான்ஸ்மீட்ரு ரேட்டுமே அந்த ரேட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பதில் வேணால் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இது வந்து 8 to 40 வோல்ட்லேயும் வேலை செய்யும். இதோட 6 வோல்ட் இதோட வந்து அடாப்டர்லேயும் வேலை செய்யும். ப்ளஸ்ஸு 8 to 40 வோல்ட் டிசிங்கனால பிஓசிலையும் வேலை செய்யும். அதை வேணால் நம்ம லைவாகவே செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பிஓசியில் கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு 12 வோல்ட் இன்புட்டு பிஓசிக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு 12 வோல்ட் பிஓசி தான். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. சுவிட்சை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, வேலை வந்து செய்யுது. அதுக்கடுத்தியில் 2 இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆன் பண்ணும்போது பவர் இண்டிகேட்டரு, ஆப்டிக்கல் கொடுத்தோம்னா ஆப்டிக்கல் இண்டிகேட்டரும் அடிக்கும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பிஓசிலையும் வேலை வந்து செய்யுது. கஸ்டமர் எண்டில் போட்டாச்சுன்னா எப்படினாலும் பவர் வந்து கொண்டு போய்க்கலாம். அங்கேயே அடாப்டர் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை ரிவர்ஸ் பவரில் கொண்டு போய்க்கலாம், இல்லை இன்ஜெக்டர் பவரில் கொண்டு போய்க்கலாம். ஆப்டிக்கல் வந்து தட்டுப்பாடாக இருக்க இடத்துக்கு வேணால் மறுபடியும் பூஸ்ட் பண்ணதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன ஆப்ரேட்டரு ரூமில் இருந்து ஒரு 10 dBm கொண்டு போய் அது கடைசி நோடுக்கு தட்டுப்பாடாயிட்டு அதுக்கு பிறகு ஒரு லைன் மறுபடியும் ஒரு 2-3 நோடு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கவங்க வேணால் இதை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோரில் இடம் இருக்குது, ரூமில் இருந்து இன்னொரு கோரை த்ரூ பண்ணி கொண்டு போய்க்கலாம். இல்லைனா வேறு ஒரு 10+10 கிடந்துன்னா 10+4 போட்டுக்கலாம், இல்லை 85 போட்டுக்கலாம். அங்கே உங்களுக்கு வந்து இது வந்து கட்டாயம் பிரயோஜனப்படாது. மற்றபடி மார்க்கெட்டில் இது வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கனால நம்ம வாங்கி செக் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஃபீல்டில் செக் பண்ணி இப்போ நம்ம நோடோட கெயினை தான் செக் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்டிக்கல் உள்ளே போய் வெளியே வரும்போது இதில் வர கெயினையும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஏரியாவில் போட்டு எவ்வளோ அளவுக்கு நல்லா உழைக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் வந்து பண்ணுதேன். இதோட விலை வந்து 2200. நார்மலாக ஒரு 10 dBm டிரான்ஸ்மீட்டர் 2200 கிட்ட வந்துடும். இது வந்து 10 dBm டிரான்ஸ்மீட்டர் அவுட்டும் வருதுனால 2 RF அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொடுக்குற ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான். மற்றபடி எல்லாருக்கும் இது வந்து தேவைப்படாது. புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கனால அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.